ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு கைட்லீஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இன்றைக்கி நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மைல் ஸ்டோன் ரீச் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் நீங்களும் நாங்களும் சேர்ந்து தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது இல்லாமல் அப்கமிங்கில் இருக்கக்கூடிய எல்லா மைல் ஸ்டோன்ஸையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் இந்த மைல் ஸ்டோன் 10K அச்சீவ் பண்ணதுக்கான சர்ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம சார் சொல்லுவார். ஹாய் கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 10K நம்ம ரீச் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டன் பண்ண போகிற 100Kக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இதை பார்க்குறோம். 10K சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். இதுக்காக வந்து நீங்கள் கிளர்க் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு வாங்க. மண்டே ஒரு லைவ் நமக்கு நடக்கும். அந்த லைவில் பயங்கரமான சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து சாதாரண ஒரு 10K அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த சர்ப்ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்கமிங்கில் இன்னும் பிளான்டாக வந்து நம்ம கொண்டு போகலாம். அதுக்காக இந்த 10Kவை வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோனாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். மேத்யூ, அதான் ஆக்சுவலாக கைஸ், நான் வந்து சர்ப்ரைஸ் என்னான்ட்டு கேட்டேன். நான் இந்த ஒரு 100K இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இவங்க 10Kக்கே அந்த மாதிரி பண்ணுறாங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கம்மிங் மண்டே 14th அக்டோபர் லைவ் இருக்கும். அது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அண்ட் அந்த ஈவெண்ட்டில் வரவங்களுக்கு 14th அக்டோபர் இல்லை, கம்மிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் மண்டே மீன்ஸ் 7th அக்டோபர். சாரி கைஸ், 7th அக்டோபர் இந்த லைவ் ஈவெண்ட் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப போய் சேரணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைவ் அட்டன் பண்ணுங்கள். இந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களையும் மோட்டிவேட் பண்ணும். இந்த 10K கண்டிப்பாக எங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கு. எங்களோட வியூவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வேறு மாதிரி இருக்கும் கைஸ். இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஒரு ட்விட்டர் கேம்பெயின் ரன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்தியன் பேங்க் LBO இஷ்யூ, சென்டர் அலோகேஷன் இஷ்யூ பற்றி. அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து இந்தியன் பேங்க்கே நம்மளோட ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வி ரெக்வஸ்ட் யுவர் பேஷன்ஸ் என்னமோ நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம். பிகாஸ் நம்ம நேற்று ஒரு முயற்சியை போட்டோம். ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு. பட் ஹோப் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அதாவது உங்களோட ஜேர்னி ப்ரிப்பரேஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ என்ன ரிப்ளை வருது அப்படின்றத வந்து நாங்கள் மறக்காமல் கமெண்ட் எங்களோட வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பாக கைஸ் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் LBO நீங்கள் வெளியில் அட்டன் பண்ண போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ரிட்டனும் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளி ஸ்டேட்டில் போயிட்டு பூஜா ஹாலிடேஸ் நம்ம அங்கே சிக்கிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரிலாம் அங்கே வந்து இருக்காது. ஹைதராபாத், பெங்களூர் எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் போங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டல் வெஹிக்கிள் கார் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் டெலகிராம் குரூப்ஸில் இருப்பீங்க இல்லையா, குரூப்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு சேர்ந்து போயிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஒரு நார்மலாக ஆகிற எக்ஸ்பென்ஸோட கொஞ்சம் அதிகமாகும். இந்த ஒன் டைம் நீங்கள் பேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு போயிட்டு வாங்க. இது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடுத்து வர IBPS POக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. எதுவும் பிளான் பண்ணிட்டு போங்க. பிளான் பண்ணாத போக வேண்டாம். போகிற வரைக்கும் போயிட்டு நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டாம். ஏன்னா லாங் லீவ் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.